ஈரோட்டை போல கரூரிலும் பொதுமக்களை அடைத்து வைப்பதற்காக உணவகங்கள் என்ற பெயரில் 60 முதல் 70 பட்டிகள் வரை தயார் நிலையில் உள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை, கரூரில் திமுக அட்டூழியம் குறைய வேண்டுமென எதிர்பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் ஒருதலைபட்சமாக செயல்பட்டது அனைவருக்கும் தெரியும் என்றார். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் விசிக பேச்சுவார்த்தை பிரச்சனையில் உள்ளது. அதை பற்றி பேசாமல் 24 மணி நேரமும் விஜய்க்கு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். கரூர் சம்பவத்தின் போது அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்வதற்காக முதலில் சென்றவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மருத்துவர் அணி என்றும் ஆம்புலன்ஸுகளை கூட்டிக் கொண்டு நேரலையில் தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருந்தார் என்றும், கரூரில் 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் செருப்பு வீசப்பட்டது என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்.